நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணாமல் எழுப்பேன். ஆண்டவரே, நன்றியோடு மை துரிக்கிறோம், துரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீர் நினைப்பதுக்கும் வேண்டுதுக்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னவர்களை அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தும் எல்லாமே அப்பா எங்களோட ஆளுகை செய்வதாக மனுஷன் அப்பத்திரம் மாத்திரமில்லை, தேவன் வாயிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. இம்மட்டும் காத்த எவனேசரே மை துதிக்கிறோம்பா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1:10 தம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டப்பட்டது. அவர் மரணத்தை பரிகாரித்து ஜீவனையும் அழிவில்லாமையினால் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்கள், தீமோத்தேயுக்கு பவுல் லெட்டர் எழுதுகிறாரு. பாருங்கள், அவர் பிரசன்னமாகிறதுல என்ன செய்ய, சுவிசேஷத்தில் என்ன செய்கிறாரு, கிருபை வெளிப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தினால் என்ன செய்யப்படுதுன்னு, அந்த சுவிசேஷத்துக்கானால் என்ன செய்கிறாரு, அந்த மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இந்த கடைசி கால ராஜ்யத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நான் இன்னும் வருகை வரப்போகுது, என் வருகைக்கு ஆயத்தமாக்கப்படணும் ஜனம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாரு, பிரசன்னமாகிற அவருக்கு என்ன செய்கிறாரு. அதான் சொல்கிறாரு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. பாருங்கள், தெளிவாக எழுதுகிறாரு. என்ன, பிரசன்னமாகிற யாவருக்கும் என்ன செய்ய நீதிங்கிற வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தீமோத்தேயு 2:10 சொல்லப்பட்டிருக்குது. தம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழிவில்லாமையினால் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். அந்த ஜீவனையும் பொருட்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சாராம், அந்த சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கினார். என்னென்னா, அந்த அவர் ஏசப்பா அன்றைக்கி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழலை அப்படின்னா இந்த சுவிசேஷம் இருந்திருக்குது. அது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுனால தான் அந்த சுவிசேஷம் என்ன செய்யுது, இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. பவுல் சொல்கிறாரு, உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் தான் என்ன செய்யுது, சுவிசேஷம் என்ன செய்ய என் மேலே உள்ளது கடமை அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்யறது, அந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமைகள் இருக்குது. இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாம மகிமைக்க உன்னை உருவாக்கியிருக்கிறேன், என் நாமம் பிரஸ்தாபத்துக்கே உன்னை உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னென்னா, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் அந்த சுவிசேஷம் தான் என்ன செய்யுது, பலமான ஒரு ஊழியம், ஒரு கனமான ஊழியத்தை என்ன செய்கிறாரு ஒவ்வொரு மனுஷனுக்கு. அதான் சொல்கிறாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமோ வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நல்ல கனி கொடுக்குற மரங்களாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு மேலே ஒன்று என்ன செஞ்சுக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன், தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நீ இப்படிப்பட்டவன் நான் அறிந்திருக்கிறேன், உன்னை என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என் சுவிசேஷத்துக்காக உன்னை தெரிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்மளோட அடிக்கடி என்ன செய்கிறார், நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கடைசி கால சுவிசேஷத்துக்காக, கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சாரு, முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் இன்றைக்கி ஒவ்வொரு டிவி சேனல்லையும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் என்ன செய்கிறார், அப்போ என்ன செய்கிறார், இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எழுப்புதல் கடைசி காலத்தில் என்ன செய்கிறோம் நிற்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுப்புதலை குறித்து கர்த்தர் நம்மளோடு என்ன செய்கிறார், பேசிகிட்டே இருக்கிறாரு. எழுப்புதலுக்கு ஆளுகளை என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் அந்த எழுப்புதலை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படும் போது தான் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்த முடியும். பாருங்கள், அந்த சுவிசேஷம் மார்க்கு 1:14 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஏன்னா காவலுக்குள்ள யோவான் போயாச்சு. யோவான் தான் அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, சுவிசேஷத்தை பற்றி அறிவிச்சிட்ருக்காரு. அதுவும் சொல்கிறாரு, மத்தேயு 3:3 சொல்ல, விரியன் பாம்பு கட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய பிரசங்கம் பண்ணுறாரு. தெருக்களிலையும் வீதிகளிலும் பிரசங்கம் பண்ணி யோர்தான் நதியில் என்ன செய்கிறாரு, அநேகரை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஜலத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, என்னிலும் வல்லவர் வருகிறார், அவர் பாதரட்சத்தை அவுக்கிறதுக்கு நான் பார்த்துருல, அவர் உங்களை என்ன செய்கிறார், பரிசுத்தாவின் அக்னியின் ஞானஸ்தானத்தினால என்ன செய்கிறாரு, நிரப்ப போகிறாரு, நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பரிசுத்தாவின் அக்னி எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, இந்த கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யணும், இந்த எழுப்புதலில் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் யோவான் காலத்தில் என்ன செய்ய பேசப்பட்டிருக்கு. அதான் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து
பிரசங்கித்தார். அப்போ என்னென்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கப்படணும். யோவான் போய் காவலில் வைக்கப்பட்ட பிறகும் சுவிசேஷம் நிற்கப்படலை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. பாதைகளை செவ்வாய்ப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே. யோவான் காவலில் வைத்த பிறகு என்ன செய்ய இவரை கூப்பிட்றாரு, யார்? யோசப்பா வந்து என்ன செய்கிறாரு? அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதே போல் தான் ஆண்டவருடைய தரிசனத்தை ஏசப்பா என்ன செய்கிறார்? அவருடைய அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த பூலோகத்துக்கு அனுப்புனாரோ பிதாவானவர், அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். அதே போல் தான் நம்மளை என்ன நோக்கத்துக்காக நம்மளை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நம்மளை முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை என்ன செய்யணும்? நம்மளோட வெளிப்படணும் தான் ஆண்டவருடைய திட்டமும் இருக்குது, ஏசப்பாவோட நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் தெரிந்திருக்க போய் தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளோட அடிக்கடி இடைப்பட்டுட்டே இருக்கிறார். எதுக்காக இடைப்பட்டு இருக்கிறார்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும், அவருடைய வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும்? வெளிப்படணும். அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது? ஏசப்பாவோட நோக்கமாக இருக்குது. அந்த நேரத்தில் பவுலோட தரிசனம் அதுதான் இருக்குது, பிலிப்போட தரிசனம் அதுதான் இருக்குது. எப்படியாவது ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழி நடத்தல சொல்லிடணும். கர்த்தர் எதற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு தான் என்ன செய்ய நம்ம பிதாக்களுக்கு கொடுத்த ஊழியத்தை என்ன செய்கிறாரு? அப்படியே நம்மளை சீசர்களை ஆக்கணும். அப்படி தான் அது மத்தேயு 28வது அதிகாரத்தில் சொல்லப்படுது பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்து என்ன செய்யுங்க? பட்டணத்துக்குள்ளே போய் அநேகரை சீசர்களாக சீசியாக்குங்க. அப்படின்னா உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் என்ன செய்வேன்? நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறார்? வாக்கு தத்தம் பண்ணுறாரு ஏசப்பா. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுக்கு சீசர்களை உருவாக்க அதான் சொல்கிறாரு. அறுப்பு அநேக வேலையாட்களோ குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அறுப்பு அநேகமாக இருக்குது, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கி விதைக்கப்படணும். சுவிசேஷம் விதைக்கப்படும் போது தான் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அநேக கர்த்தர் சமூகத்துக்கு நேரம் என்ன செய்வாங்க? திரும்புறதுக்கு என்ன செய்யுது? அந்த சுவிசேஷம் ஒரு மாற்றத்தை தருது. அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்பொழுதும் எங்களை சரீரத்தில் சுமந்து கொண்டு தெரிகிறோம். ஏன்னா பவுல் சொல்கிறார் பாருங்கள் கொரிந்திய சபைக்கு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டு தெரிகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பாரங்களையும் அவருடைய தாகத்தையும் அவருடைய பாரங்களையும் என்ன செய்கிறாங்களா? அவங்களை சுமந்து கொண்டு செய்கிறாங்க. அவர் என்ன செய்ய அந்த உலகத்தில் செய்ய நினைச்சாங்களோ அதை செய்து முடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு பவுல்? கொரிந்திய சபை அதுக்காக தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காகத்தான் நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி என்ன செய்ய கொரிந்தியர் சபையில் போய் சொல்கிறாரு. என்னன்னா அதே போல் அப்போ எங்களை அழைத்தது உண்மைன்னா உங்களையும் அழைத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் என்ன செய்யுது? இந்த மரித்தோலேருந்து எழுப்புறதுக்காக இந்த மரித்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்திருந்திருக்காங்களே, இந்த ஜனத்தை மீட்டு இந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவித்து என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவித்து ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக என்ன செய்யணும்? இந்த ஜனத்தை வழி நடத்தணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு? பவுல் என்ன செய்யணும்? அந்த பாரத்தோடு இந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நம்ம செய்யும் போது தான் ஆண்டவருடைய மகிமை என்ன செய்யும்? நம்மளோட வெளியரங்கமாகிறதுக்கு அவர் என்ன வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த வல்லமை வெளிப்படுறதுக்கு தான் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. ஆனால் அது சொல்கிறாரு, எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, எவ்வளோ வேதனைப்பட்டாலும் சரி, எவ்வளோ சஞ்சலப்பட்டாலும் சரி, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். எவ்வளவு என்னை தள்ளப்பட்டாலும் சரி, எவ்வளவு துன்பப்படுத்தலாலும் சரி, நான் விட மாட்டேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிப்பேன். அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு? உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறான்னு சொல்லி கொரிந்தியர் சபைக்கு தெளிவாக பவுல் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, தெளிவாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதே போல தான் நம்ம எவ்வளவு பேரும் நொறுக்கப்பட்டாலும் சரி, எவ்வளோ தூரம் வேதனைப்பட்டாலும் சரி, நம்ம மேலே விழுந்த கடமை, நம்ம மேலே விழுந்த பாடுகளை, நம்ம மேலே விழுந்த என்ன கிளம்பங்க போய் தான் அந்த சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணி அதான் சொல்கிறார், புது உடன்படிக்கைக்காக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லப்படுது பாருங்க. ஏன்னா புது உடன்படிக்கையாக என்ன தெரிந்து கொண்டது போது தான் உன்னையும் தெரிந்திருக்கிறாருன்னு சொல்கிறார் பவுல். அந்த புது உடன்படிக்கைக்காக அதை தான் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னென்னா நான் என்ன எதற்காக நான் உன்னை முன்குறித்தனோ அந்த திட்டங்களை என்ன செய்வேன்? நான் அவனோடு கூட என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதற்காக நம்ம முன்குறித்திருக்கான ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். தியானித்து ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நாள் ஜீவனை கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? கொரோனா காலத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க இருந்த இடமே இல்லாமல் போயிருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளையும் இப்போ ஜீவனோட எதுக்காக வச்சுருக்கிறான்னா அவருடைய திட்டங்களை அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு தான், அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான். பாருங்கள் வசனம் தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள். ஏசாயா 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவி
ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்குறதுக்கும் கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறான்னு சொல்லி ஏசாயாட்ட என்ன செய்கிறாரு, தெளிவாக தீர்க்கதரிசன ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஊற்றப்பட்டு என்ன செய்கிறார், பேசுகிறாரு, என்ன செய்கிறாரு, பேசுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் அந்த ஏசாயா அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த அறிவிக்கப்படுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, என்ன தெரிந்திருக்கிறாரு. அதே போல் தான் என்ன செய்ய உங்களையும் தெரிந்திருக்கிறாரு. தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளோட என்ன செய்ய காரியங்களை வைக்கப்பட்டிருக்கிறார். அதான் சொல்ல 2வது வசனம் சொல்ல, கர்த்தருடைய நுகக்காய வருஷத்தையும் தம்முடைய தேவனாக நீதியையும் சரிக்கட்டுகளை நாளைக்கு கூறவும் துயரப்பட்டவர்களையும் ஆறுதல் செய்யவும். என்ன துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு ஏசாயா மேலே அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டது உண்மைன்னா நம்ம மேலே அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டது உண்மை. அந்த தரிசனத்துக்கு நம்ம அழைக்கப்பட போய் தான் அதான் சொல்கிறார், ஆவியானவர் என் மேல் இறங்கி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதான் சொல்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு ஏசாயா அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அதே திட்டத்துக்கு தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த பிதாக்களோட ஊழியத்தை செய்து முடிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்க போய் தான் இன்றைக்கி என்ன செய்ய நிற்பதும் நிர்மலமாக தேவனுடைய சுத்த கிருபையினால் என்ன செஞ்சுட்ருக்கோம், நின்றுட்டுருக்கோம். நம்ம மேலே தரிசனம் வைக்கப்பட போய் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் எவ்வளோ வேதனை மத்தியிலும் செத்து போயிடணும் அப்படின்னு நினச்ச மத்தியில் என்ன செஞ்சுக்கிறார் ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறாருனா எதுக்கு வச்சிருக்கிறாருனா அவர் நாம மகிமைக்கே என்ன செஞ்சுக்கிறார், உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு வச்சிருக்க போய் தான் இன்றைக்கி என்ன செய்யணும், அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை கடைசி காலம் அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யணும், நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தான் ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதான் சொல்கிறார் பாருங்க, லூக்கா 7வது அதிகாரம் 22வது வசனம், இயேசு அவர்களை பிரதியுத்தமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடன் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்க பண்ணுகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்குறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழும்புகிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இல்லைனா ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் சிறைப்பட்டு இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, சொல்லி என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. அறிவிச்சு என்ன செய்யணும், யோவான்கிட்ட போய் சொல்லு, உன்னை எதற்காக அழைத்துறாரோ பிதா உன்னை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை, ஐயோ அவன் என்ன செய்கிறான்னா, யோவான் சிறைச்சாலையில் போய் ஐயோ நம்ம கொடுத்த நியமிக்கத்தில் ஓட முடியலையே, நம்மளை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலாம், அங்கலாய்க்க போய் தான் ஏசப்பா சொல்கிறாரு, சீசர்கள்ட்ட சொல்லி ஜன்னட்டை சொல்லி அனுப்புகிறாரு, இங்கே பாரு நான் இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, நீ அங்கே உள்ளே இருந்தாலும் இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, கட்டுண்டவர்களே எழுப்பப்படுறாங்க, குருடன் கண்கள் திறக்கப்படுது, முடவன் நடக்க செய்யப்படுறான், திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்படுறான், சுவிசேஷம் பிரசங்கப்படுத்தப்படுகிறது, நீ பயப்படாத அப்படின்னு போய் அவன்கிட்ட போய் சொல்லு அப்படி சொல்லி ஏசப்பா சொல்றாரு, சொல்லி அனுப்புறாரு. எதுக்கு அப்படின்னா கடைசி கால சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஐயோ அந்த வாரம் என்ன செய்து யோவான் அழுத்தும் போது தான் அந்த யோவான் பரிதபிக்கும் போது கர்த்தர் கேட்டுட்டே இருக்கார், மனுஷனை முகத்தை பார்க்குறான், நானோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்குன்னு சொல்றாரு. யோவான் சிறைச்சாலையில் இருக்கும்போது புலம்பி தவிக்கிறான். அந்த புலம்பலை கேட்டு தான் ஏசப்பா சொல்றாரு, நீங்க போய் அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க, யோவான்கிட்ட போய் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, குருடன் கண்கள் திறக்கப்படுது, முடவன் நடக்க செய்யப்படுகிறான், அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அந்த சுவிசேஷ நாட்கள் நிறைவேற போகுதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஏசப்பா யோவான்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இதில் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா, யார் நம்ம ஊழியம் செய்யாமல் இருந்தாங்க, அவர் எப்படி நம்ம ஊழியத்தை செய்யணுமோ, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சிருவார், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படப்படும். நம்ம அதை சொல்ல, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீ அதை சொல்கிறார், எஸ்தரில் சொல்லப்படுது பாருங்க, நீ எழும்புனா ரட்சிப்பு வேற வழி வரும்னு சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஊழியம் பார்த்துக்குருவோம், நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு ஊழியம் பார்த்துக்குறோம், கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியம் பார்த்துக்குறோம், நம்ம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊழியம் பார்த்துக்குறோம், ஒரு வீடு கட்டிட்டு ஊழியத்தை பார்த்துக்குறோம், நம்ம பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஊழியம் பார்த்துக்குறோம், நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும் நடக்க பண்ணிட்டு ஊழியம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தாமதிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம தாமதிக்கிற நாட்களில் எத்தனை பேரோ மறிக்கிறாங்களோ அந்த எத்தனை பேருக்குள்ள எரேமியால சொல்லப்படுது பாருங்க, என் ஊழியத்தை அசதியாக செய்யணும்னா சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுகிறது வேதம்.
பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவனும் என்ன செய்யான்? சபிக்கப்பட்டவன் சொல்லி ரத்தம் சிந்தாதபதிக்கு பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அவன் கொடுத்த கிருபைகளை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக என்ன செய்யப்படுமா? கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஆண்டவர் பாருங்கள், நம்மளை இதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடைசி காலத்தில் என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ராஜ்யத்தின் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஜனங்களோட மனக்கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை என்ன செய்கிறார்? முன்குறித்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். என்ன அப்பொழுது என்ன செய்ய? சுவிசேஷம் அறிவித்து முடித்த பிறகு தான் முடிவு வருமா? இந்த ராஜ்யத்தின் முடிவு என்ன செய்ய வருமா? அதுக்கு பிறகு தான் வருகைக்குள்ள முடிவு வருமா? அதுதான் அன்றைக்கி என்னை ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அதிகமாக எல்லா ஊழியக்காரங்கிட்ட பேசுகிறாரு, இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத சபைகளெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யுது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்போ ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகும்போது தான் என்ன செய்யுது? அப்போ தான் ஒரு வருகைக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி என்ன செய்ய வேதம், அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லப்படுகிறது வேதம். அந்த சுவிசேஷத்துக்காகத்தான் என்ன செய்கிறாரு? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு தான் ஆண்டவர் செய்கிறாரு. உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. என்ன செய்ய? கடைசி கால எழுப்புவதற்காக, கடைசி கால தரிசனத்துக்காக ஆண்டவர் அவ்வளவு பெரிய தரிசனத்தை வச்சு என்ன செய்கிறாரு? நம்மளை நம்புறாரு. அந்த கண்ணமான ஊழியத்துக்கு நம்புறாரு. இன்னைக்கு எத்தனையோ நாணிகள் இருக்கலாம், எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், அவங்கள கேட்க நான் நாணியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி போய் ஊழியத்தை செய்வேன்? அழகாக என்ன செய்யலாம்? நம்மளால் என்ன செய்ய முடியும்? துண்டு பிரதி கொடுக்க தெரியும்ல. நம்ம துண்டு பிரதி ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் அது மூலியம் என்ன செய்யலாம்? சுவிசேஷம் அறிவிக்கலாம். அதே வாய் மூலியம் என்ன செய்யலாம்? தெரு பிரசங்கம் பண்ணலாம். அதே மாதிரி அநேகருக்கு ஏசப்பா பற்றி சொல்லலாம். அவர் எனக்கு நம்ம செஞ்ச சாட்சிகளை சொல்லலாம். இப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம். எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியல, எனக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை இதுவரை நடத்தின காரியங்களை கூட என்ன செய்யலாம்? சுவிசேஷமாக எடுத்து சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்ட மூலம் இப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்படி தான் வாழ்ந்தேன், நான் இப்படி தான் என்ன செய்ய ஏசப்பா பற்றி அறியாமல் இருக்கும்போது இப்படி இருந்தேன், ஏசப்பா பற்றி அறிஞ்ச பிறகு நான் அவரை தேடின பிறகு ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள சாட்சியே என்ன செய்ய? அது சுவிசேஷம் தான். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவரை தேடி பாருங்க. என்ன ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்ன சேற்றிலேருந்து தூக்கியிருக்கிறாரு, உங்களையும் சேற்றிலேருந்து தூக்குவார். எனக்குள்ள தேவைகளை சந்தித்த தேவன் உங்கள் தேவைகளையும் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் ஆண்டவர் சார், நீ எந்த ஸ்தானத்தில் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறையோ நான் எந்த ஸ்தானத்திலே நான் அங்கே மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. என் நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறையோ நான் அங்கே மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கெங்கே போய் சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு பிரசன்னமாக அங்கெல்லாம் அவங்க நினைச்சாரு. நம்மளை பார்த்துட்டு இருக்க பூமி எங்க கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அது மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கு. ஒருவனும் நன்மை செய்யறதுக்கு ஒருவனும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த நன்மைகளை, அந்த நன்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிற அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அதான் ஏசாயா சொல்றாரு, என்ன சார், தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அவருடைய கரையை மேலே இறங்கினதுனால தரித்திரத்துக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தேன், கட்டுண்டர்களை காவலிருந்து விடுதலையாக்கினேன், மூங்களை முறித்தேன், சத்ருவின் சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்குறதுக்காக தான் ஆண்டவர் எங்களை நம்ம என்ன செய்யாரு? என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கார். என்ன அபிஷேகம் பண்ண தேவன் உண்மையுள்ள தேவன்னா அதே மாதிரி உங்களை அபிஷேகம் பண்ணிக்கிறானா அந்த கடைசி கால தரிசனத்துக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணிக்கிறார். ஏசாயா சொல்றாரு, அந்த கடைசி கால தரிசனத்துக்கு தான் உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் சொல்றாரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் அழைக்கல. அதான் சொல்ற, அழைக்கப்பட்டார் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலன்னு சொல்றாரு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட போய் தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை ஒரு பங்களியா என்ன செஞ்சு ஏற்படுத்தியிருக்கிறார். வசிக்கலாமா? மார்க் 16 அதிகாரம் 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான்னு சொல்லப்படுகிறது.
என்ன செய்யணும்? அவன் ரட்சிக்கப்படுறான், ரட்சிக்கப்படல, நம்ம மேலே விழுந்த கடமை. நீ போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனை ஞானஸ்தானம் கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் ஆக்கினைக்குள்ளே என்ன செய்யப்படுவான்? தள்ளப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படலைன்னா நம்ம ஆக்கினைக்குள்ளே தள்ளப்பட்டுருவோம். அவனை நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்யல, சவுலோட ஓடலை, சவுலோட வாழ்க்கையை நம்ம சரித்திரத்தை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வேதத்தில் நிறைய பேருடைய என்ன செய்ய, சிம்சோனோட வாழ்க்கையை பாருங்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றலை. அவனுடைய மரணம் என்ன செய்ய, அவாள மரணமாக இருந்துச்சு. அவன் சவுலோட மரணம் அவாள மரணமாக தான் இருந்துச்சு. அதே போல் நம்ம மரணமும் அவாள மரணமாக இருந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம எனக்கு எதற்காக நியமிக்கப்பட்டோமோ அதை நோக்கி லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு. அதே போல தான் சொல்கிறாரு பிரசன்னமாக, தீமோத்தேயுக்கு சொல்கிறார், பிரசன்னமாகிற யாவருக்கும் நீதிங்கிற வைக்கப்பட்டிருக்குது. இது உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்குதா? அந்த நீதிங்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறோமா? அந்த ஊழியத்தை செய்கிறவனுக்கு தான் என்ன செய்யப்படுமா? அந்த நீதிங்கிற பிரசன்னமாகிற யாவருக்கும் அந்த நீதிங்கிற வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறது வேதம். அதே போல தான் நமக்கு அந்த நீதிங்கிற வைக்கப்பட்டிருக்குதா? அந்த மன உறுதியோடு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? நம்ம மன உறுதியோட கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறோமா? அந்த மன உறுதியோட கர்த்தருக்காக என்ன இலக்கை நோக்கி தொடர்ந்து இருக்கிறோமா? நம்ம அந்த மன உறுதியோட பந்தய பொருளை பெற்றிருக்கிறோமா? நம்ம ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம், ராஜ்யத்தை சுவிசேஷம் அறிவித்து திக்கற்றோட சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? நம்ம ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லி இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? வந்ததை தின்னுட்டு வெளி வந்தால் பெயரக்கூடாது. ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, கடைசி தருணத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இனி அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் இல்லை. அந்த என்ன செய்யறாரு பவுல் சொல்ற, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொல்கிறாரு. காலத்தில் செய்யுங்க, பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. சோமல்லாமா ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அவன் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவரே உலகம் பிரசவப்படுத்தும் போது ஆண்டவரே முடிவு வரும்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக அப்பா அறுப்பு அநேக வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா அந்த வேலையாட்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எழுப்புங்கப்பா. அந்த எழுப்புதல் நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்ச்சி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.